ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிஸ்டரோட லைஃப்பில் கர்த்தர் எப்படி அவர் காண்பிச்சார், அவளை எப்படி நடத்துனாங்க, எப்படி அவளுக்கு ஜாப் கிடைக்க கிருபை செஞ்சாங்க அப்படின்ற டெஸ்டிமோனியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டெஸ்டிமோனிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சிஸ்டர் என்னென்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஆர்சி ஃபேமிலி பேக்ரவுண்டு. இந்த பொண்ணுக்குன்னு ஒரு பைபிள் கிடையாது. இந்த பொண்ணுக்கு சரியான கத்தரி கொடுத்ததான அறிவு என்னென்னா கிடையாது. ரொம்ப வேதவசனம் தெரியும்னா அதுவும் கிடையாது. ஸோ எந்த ஒரு என்னதான் என்னென்னா ஒரு ஆர்சி பேக்ரவுண்டாக இருந்தாலும் தேவனை கொடுத்ததான அறிவு இல்லாத ஒரு பொண்ணாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரிச்சுவல்ஸ் படி பர்ஃபெக்டாக இருப்பாங்க. கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறது, சர்ச்சில் பண்ண வேண்டிய காரியங்கள், இந்த மாதிரியான எல்லா ரிச்சுவல்ஸ்லேயும் கரெக்டாக என்னென்னா இவங்களும் இவங்க ஃபேமிலியும் எல்லா இதுலேயும் என்னென்னா அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படியாக இவங்க லைஃப் போயிட்டுருக்கும் போது இவங்க அம்மா என்னென்னா கவர்மெண்ட் டீச்சர் எக்ஸாம்ஸ்க்காக என்னென்னா படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் என்னென்னா அந்த எக்ஸாம்ஸில் நிறையா ஃபெயிலியர்ஸ் என்னென்னா பார்த்துருக்குறாங்க. ஸோ அப்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த சிஸ்டர், இவங்க அவங்களோட 10th ஸ்டாண்டர்ட் வயசில் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, எம்மா நீங்கள் நல்லா படிங்கம்மா, உங்களுக்காக நான் என்னென்னா ப்ரேயர் பண்ணுறம்மான்னு அவங்களையும் நல்லா ப்ரேயர் பண்ண சொல்லி இவங்களும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி இந்த மாதிரி நிறையா என்ன தேவனை கொடுத்ததான காரியங்களை என்னென்னா தன்னை அறியாமையே அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்க அம்மா உடஞ்சிருக்கிற நேரத்தில் அவங்கள பூஸ்டப் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இப்படி போன நாட்களில் அவங்க அம்மா எக்ஸாம் போகிற அன்னைக்கு இந்த பொண்ணு என்னென்னா ஃபுல் நீல் டவுன் போட்டு ஃபாஸ்டிங் இருந்து என்னென்னா அவங்க அம்மா எக்ஸாம் நல்லா எழுதணும்னு சொல்லி என்னென்னா இந்த பொண்ணு என்னென்னா ஜெபிச்சிருக்காங்க. இன்றைக்கி நாட்கள் வருஷங்களை திருப்பி பார்க்கும்போது நானாக இப்படிலாம் பண்ணேன், நானாக இப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த 10th படிக்கும்போது இவங்க சொன்னாங்க இல்லையா, ஸோ நியர்லி கரெக்டாக 2 இயர்ஸ் ஆகும்போது அவங்களோட 12th ஸ்டாண்டர்ட் அவங்க பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு என்னென்னா காட் என்னென்னா பெஸ்ட்டாக என்னென்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க கிருபை செய்கிறாங்க. ஸோ என்னென்னா அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரே ஸ்கூலுக்கு தான் என்னென்னா போவாங்களாம். அந்தளவுக்கு என்னென்னா பியூட்டிஃபுல்லாக என்னென்னா ஒரு கரெக்டான ஸ்கூலுமே அவங்க அம்மாவுக்கு கிடைக்கிறதுக்கு கிருபை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பொண்ணு அவங்களோட 12th முடித்ததுக்கப்புறம் என்னென்னா அவங்களோட கனவு காலேஜ்னால் மெப்கோ. நான் மெப்கோவில் தான் படிப்பேன், நான் படித்த அங்கே தான் படிப்பேன்னு என்னென்னா ரொம்ப என்னென்னா வெறியாக இருந்திருக்காங்க. ஆனால் வீட்டு சூழ்நிலைகள் அண்டு மார்க்கு இதெல்லாம் சுச்சுவேஷன்லாம் என்ன ஆகிட்டுனா மெப்கோவில் ஜாயின் பண்ண முடியல. ஸோ என்னென்னா இவங்க இன்னொரு ஒரு காலேஜில் நாகர்கோயிலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபீஸெல்லாம் பே பண்ணியாச்சு. என் வாழ்க்கை இவ்வளோ தானா, நான் ரொம்ப ஆசைப்பட்டேனே, நான் மெப்கோவில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேனே, என்னோடய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு அதுக்கு இன்னும் காலம் வரல, அந்த மாதிரி ரொம்ப என்னென்னா அப்செட் ஆகிட்டாங்க. இதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறேனே தெரியாத அளவுக்கு ரொம்ப அந்த கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது தான் என்னென்னா கரெக்டாக என்னென்னா மெப்கோ காலேஜில் என்னென்னா கால் வருது, நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்குலாம் செம்ம ஹாப்பி. நினச்சே அவங்களால என்னென்னா பார்க்க முடியல. ஏன்னா இன்னொரு சைடு இன்னொரு காலேஜில் ஃபீஸ் பே பண்ணியாச்சு, எல்லாமே பக்காவாக பண்ணி ரெடி ஆயாச்சு. அந்த டைமில் தான் என்னென்னா இங்கேருந்து கால் வருது. ஸோ இந்த பொண்ணோட ரொம்ப ஆசையினால் என்னென்னா அவங்க அப்பா அம்மாவும் என்னென்னா ஓகே ஓகே சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் எப்படி நம்ம ஃபீஸ் கட்ட போகிறோன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ரிலேஷன்லேருந்து ஒருத்தவங்களே என்னென்னா சம் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் இவங்களுக்கு கொடுத்து நீ படிக்க வை, அதுக்கப்புறம் நீ பின்னாடி தந்துக்கோன்னு சொல்லி என்னென்னா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்னென்னா இவங்க என்னென்னா மெப்கோ காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே என்னென்னா ஹாஸ்டலில் ஜாயின் பண்ண முடியல, இவங்களுக்கு இன்னொரு ஒரு கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் கிடைக்கி. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உனக்கு என்ன பைபிள் இல்லையா அப்படின்ட்டு கத்தர் கொடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னா பைபிளை கொடுத்து கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு என்னென்னா எனக்கு இல்லைன்னு சொன்னதுனால அந்த பொண்ணு நெக்ஸ்ட் டைம் லீவுக்கு போகும்போது இவங்களுக்கு சொந்தமாகவே நீயே வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு பைபிளை வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டில் நான் இன்னும் அந்த பைபிள் தான் வச்சு ரீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு, ட்ரீம் காலேஜ் கிடச்சாச்சு, ஹாஸ்டல் ஜாயின் பண்ணியாச்சு, அண்ட் சொந்தமாக பைபிள் கிடச்சாச்சு. அண்ட் இப்படி நாட்கள் போகும்போது என்னென்னா எல்லோருமே என்னென்னா ரொம்ப ஈஸியாக என்னென்னா மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த பொண்ணு என்னென்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப 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 நேரம் முழிச்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தான் என்னென்னா இவங்களுக்கு என்னென்னா மார்க் கிடைக்குமா. ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு மார்க் கிடைக்கி, ஆனால் எல்லோரும் இவ்வளோ ஈஸியாக படிக்காமல் ஜாலியாக இருக்காங்க, வெப் சீரிஸ் பார்க்குறாங்க, ஆனால் இவங்களுக்குலாம் இவ்வளோ ஈஸியாக மார்க் கிடச்சிட்டே அப்படின்லாம் ரொம்ப என்னென்னா ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். ஈவன் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் கூட என்னென்னா இருக்கக்கூடிய அந்த 4 மந்த்ஸில் 3 மந்த்ஸ் ஃபுல்லாக ஜாலியாக சுற்றிட்டு ஃபைனல் மந்த் என்னென்னா கடையில் ப்ராஜெக்டை வாங்கி வச்சு முடிச்சிட்டாங்களாம். ஆனால் இந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் போய்
அவுட்புட்டை இவங்களோட சார்ட்ட காமிச்சா தான் என்னென்னா ப்ரொசீட் பண்ணவே முடியுமா. ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபுல்லாக லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை இன்னும் படித்து அவுட்புட் எல்லாம் ஒவ்வொரு நாளும் எடுத்து கொண்டு போய் காமிச்சு அவ்வளோ நான் கஷ்டப்பட்டு ப்ராஜெக்ட் முடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லபடியாக என்னென்னா காலேஜ் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க என்னென்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் என்னென்னா இவங்க எழுதி கொடுக்கலையாம். அவங்க வீட்டில் நீ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால இவங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டான்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இவங்க எக்ஸாம்ஸ்க்காகவே என்னென்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஸோ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா இவங்க ஹைதராபாத்தில் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுனா மே 2020 கொரோனா வந்துட்டு. ஸோ இப்படி கொரோனா வந்துட்டு இப்படின்ற டைமில் இவங்க என்ன யோசிக்காங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னென்னா மாஸ்டர்ஸ்க்கு என்னென்னா இவங்க போகிறாங்க. அங்கே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அங்கே ஒரு கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் கிடைக்கிது. ஸோ அங்கே அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து பைபிள் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, மெசேஜை தியானிக்கிறது, நிறைய தேவ காரியங்களை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் என்னென்னா லைஃப்பை இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனல் செமஸ்டர் அதாவது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்போ இருக்கும் இல்லையா, அப்போ இவங்களுக்கு என்னென்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவங்க கீழே தான் இவங்க ப்ராஜெக்ட். ஸோ இந்த டைமில் தான் என்னென்னா நான் ஃபைனல் செமஸ்டர் வந்துட்டேன், எனக்கு ஃபைனல் செமஸ்டர் முடிய போகுது, எஸ்பா நான் என்ன வேலைக்கு நான் போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் 4 வருஷம் காலேஜ் முடிச்சிட்டேன், 1 இயர் சும்மா இருந்திருக்கேன், இப்போது 2 வருஷம் முடிய போகுது, நான் இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கேன், நான் எழுதின எந்த எக்ஸாமுமே நான் பாஸ் ஆகலை, எதுவுமே எனக்கு கிடைக்கல, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலை, ஏஜ் கூட்டிகிட்டே இருக்குன்னு பயங்கரமான கவலையில் என்னோட நாட்களில் பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு நாள் என்னென்னா டிப்ரெஷன், ரொம்ப ஃப்யூச்சர் கொடுத்ததான பயம், ஃப்யூச்சர் கொடுத்ததான கவலை, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் லைஃப்பில், நான் ஒவ்வொரு சக்ஸஸ்க்கும் நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் எனக்கு கிடச்சிருக்கு, இன்னும் என் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள்னு கவலைப்பட்டுருக்கிற அந்த நாட்களில் தான் தற்செயலாக என்னென்னா அவங்க மேம் கால் பண்ணி இந்த மாதிரி ஹனிவெல்லில் ஒரு ஆஃபர் இருக்குது, நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு உடனே அப்படின்னு சொல்லிட்டாலாம். ஆனால் நான் ஏன் அப்போது ஆன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நான் பக்காவாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் போகணுன்ற அந்த இதில் இருந்தேன். பட் நான் எப்படி ஓகே சொன்னேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னென்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறா. டு த பெஸ்ட் அவளால் என்னென்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. என்னோடய பெஸ்ட்டு என்னால் கொடுக்க முடியலனாலும் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ பண்ணியிருக்கிறேன். பட் நான் இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஃபீலிங்ஸோடு அந்த இன்டர்வியூ முடிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இன்டர்வியூலையுமே என்ன கேட்டாங்களாம் அப்படின்னா அவங்க அந்த ஃபைனல் இயர் பிஇயில் ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் பண்ணாங்கல்ல, ஸோ அதையும் அண்டு எம்இ படிக்கும்போது அவங்களோட ப்ராஜெக்டை எப்படி அதில் கண்டினியூ பண்ணாங்கன்றது குறித்து ஃபுல்லாக கேட்டாங்களாம். ஸோ இந்த டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக கேளுங்க. அவங்க பிஇ படிக்கும்போது அந்த சார் கீழே இவங்க ப்ராஜெக்ட் செஞ்சதுனால ஒவ்வொரு நாளும் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு லெவல் போகணுன்னா அந்த லெவலுக்கான அவுட்புட்டை டெய்லி போய் அவங்களோட ப்ராக்ரஸை அவங்க காமிச்சிக்கிட்டே இருக்கணும்னு. ஸோ இதில் நிறையா லேர்ன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி அந்த பிஇ படிக்கிற அந்த காலேஜ் டைம் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப அதுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சதுனால ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் என்னென்னா அவங்களுக்கு என்னென்னா நல்ல டெப்த்து நாலேஜ் இருந்திருக்கு. அண்ட் அது இருந்ததுனால அவங்களால எம்ஏ ப்ராஜெக்ட்லேயும் என்னென்னா ஓனாக என்னென்னா ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு தேவன் என்னென்னா அவங்களுக்கு ஞானம் தந்ததுனால நான் பண்ணினேன். அதனால் என்னால் ப்ராஜெக்ட்டும் என்னால் பேச முடிஞ்சிச்சு, எது கேட்டாலும் எனக்கு சொல்ல முடிஞ்சிச்சு. பட் டு த பெஸ்ட் லெவல் நான் பண்ணலை, ஆனால் நான் பண்ணியிருக்கிறேன், எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. அந்த மாதிரி தான் சொல்லி என்னென்னா இவங்க இன்டர்வியூ முடித்து வராங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணேன்னு கேட்கும், நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அந்த மாதிரி இவங்க சொல்லவும், இதெல்லாம் உனக்கு சான்ஸே இல்லை, உனக்கு கிடைக்க போகிறதில்ல, உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கலாம் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, உனக்கு கிடைக்க போகிறதில்ல, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வேறு என்ன இருக்குது உனக்கு, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லி டிமோட்டிவேட் பண்ணி அவங்கள சிரிச்சிருக்காங்க. ஸோ ஓகே கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைனா போட்டும் அப்படின்னு இவங்க இருக்கிற அந்த சமயத்தில் டக்குன்னு அவங்க மேம் ஏய் நீ செலக்ட் ஆகிட்ட, 7 LPA அதுவும் சேல்ரி அப்படின்னோடனே இவளுக்கு ஷாக் ஆகிட்டான், தூக்கி வாரி போட்டுட்டான். நான் அதுவும் 7 LPA, எனக்கு இதுக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு ரொம்ப என்னென்னா ஃபீல் பண்ணிவிட்டு கத்தருக்கு என்னென்னா நன்றி செலுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆயிருக்கு. 4 இயர்ஸ் நான் அங்கே காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் 1 இயர், அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு என்னென்னா இந்த வேலை கிடச்சிச்சு. ஆனால் இப்போது நான் இந்த என்
ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நானே வந்து உன்னை விட கம்மியாக தான் வாங்குகிறேன். ஆனால் நீ வந்து ஃபஸ்ட்டு ஜாப்லேயே வந்து 7 எல்பிஏ வாங்கிட்டியா, பரவாயில்லையே, கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லாம் இவங்க வந்து என்னென்னா நிறையா வந்து என்னென்னா வேதத்தை வாசித்து வேதத்துக்குள்ளே அதிகமாக வந்து என்னென்னா போயிருக்கிறாங்க. ஜீசஸ் கூட அதிகமாக என்னென்னா ஜாயின் ஆகிருக்கிறாங்க. நிறையா கத்தரை கொடுத்ததான அறிவு என்னென்னா இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இவ்வளோ நாள் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருந்த ரிச்சுவல்ஸ் இது எல்லாமே வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா அதில் தப்பு அப்படின்றதையும் அவங்க உணர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்காங்க. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. லைஃப்னால் என்ன, அதில் நம்ம எப்படி வாழணும், எப்படி கர்த்தரோடு அந்த நாட்களை நம்ம வந்து கொண்டு செல்லணுன்றதை வந்து அவங்க கற்றுருக்குறாங்க. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எப்படி வந்து நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதை உணர்ந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய தாமதங்களாக இருந்தாலும், எத்தனை லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் எல்லாமே கர்த்தர் வந்து நன்மைக்காக தான் வந்து செய்கிறாருன்றதை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. நம்மளை சுற்றிலும் வந்து எல்லாரோட லைஃப்பும் ஸ்பீடாக போகலாம், நம்மளோட லைஃப் மட்டும் ஸ்லோவாக போகலாம். ஆனாலும் நம்ம போகிற பாதையில் கர்த்தர் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டை தருவார், நன்மையானது தருவார், பெருசாக தருவார் அப்படின்னு சொன்னாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த விஷயம், இந்த வேலை வந்து என்னென்னா எனக்கு நான் படிக்கும்போதே கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நான் கர்த்தருக்குள்ளே நின்றுருப்பேனா, ஏசப்பாவை நான் பிடிச்சிருப்பேனா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பேனான்றது எனக்கு தெரியலை. ஆனால் இவ்வளோ வருஷங்கள் எனக்கு தாமதம் பண்ணி கிடச்சதுனால இன்றைக்கி இந்த வேலையோட அருமை தெரியுது. இந்த வேலைக்கு பின்பாக வந்து என்னை வந்து அநேக தேவன் வந்து அநேகமான கடினமான பாதைகளை நடத்துனதுனால அந்த உபத்திரவங்களை நான் வந்து என்னென்னா சின்ன வயசில் நான் வந்து கற்றுக்கொண்டேன். ஸோ இந்த பாதையில் போகிற அநேகருக்கு என்னால் வந்து என்ன செய்ய முடியும்னா மோட்டிவேஷன் கொடுக்க முடியும். அந்த வழி எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ அவங்களுக்காக என்னால் ஜெபிக்க முடியும். ஸோ அந்த பாதையோட முடிவு நன்மை மட்டுமே அப்படின்றத சொன்னாங்கங்க. ஸோ இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் கூட இன்றைக்கி வந்து வேலைக்காக ரொம்ப வந்து வருஷங்கள் வந்து போராடிட்டுருக்கீங்களா? அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டும் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லைன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்கள் பாதையில் இருக்கும்போது, கர்த்தர் உங்கள் பாதையிலேருந்து உங்களை வழிநடத்தும் போது அந்த பாதை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ரொம்ப குழப்பமாக இருக்கலாம், தாங்கிக்கவே முடியலை அப்படின்றதா இருக்கலாம். அவங்கள சுற்றி எல்லோரும் ரொம்ப வேகமாக போகலாம், அவங்களோட ஜேர்னி மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் டோன்ட் வரி, கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட்டை தருவார் அண்டு பிக்காக தருவாருங்க. அநேகர் வந்து 5 வருஷம் 4 வருஷம்னு சம்பாதிச்ச அந்த காசு எல்லாத்தையும் கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரே வருஷத்தில் சம்பாதிக்கும்படியாகவும் கிருபை செய்வாருங்க. ஸோ தாமதங்கள் ஆகுதேன்னு சொல்லி கர்த்தரை மட்டும் விட்டு விலகாதீங்க. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. எவ்வளோ தாமதங்கள் ஆனாலும் இந்த உபத்திரவத்தின் பாதை நன்மைக்கு தான்றதை உணர்ந்துக்கோங்க. கர்த்தரை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, அதிகமாக ஜெபிங்க, அதிகமாக கர்த்தரோட உறவாடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார்.